ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா ராப்ளக்ஸில் த ஃப்ளோர் இஸ் லாவா அப்படிங்கிற ஒரு கேமை தான் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு மேப்பு கொடுத்துருவாங்க. அதில் லாவா கிட்டேருந்து தப்பிக்கணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ நம்ம வாங்க உள்ளே போயிடுவோம். இப்போ நம்மளுக்கு பூம் ஆன் த மூனா ஏதோ கொடுத்துருக்காங்க, சரியாக படிக்கலை நான். ஸோ பூம் ஆன் த மூன் தான் நினைக்கிறேன். என்னடா இது, டேய் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகாமல் நம்மளை இங்கே நிற்க வச்சுட்டாங்க. நம்ம இப்போ தான் ஜாயின் பண்ணோம்னால விட்டாங்களா தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். வாங்க இங்கே வெயிட் பண்ணுவோம். பின்னாடி யாராவது அக்வேரியமா ஜம்ப் கீழே தள்ளி விட்டாங்க. இங்கே ஏறிடுவோம். ஐயோ, தள்ளி விடுறதுக்குன்னே பார்க்குறாங்க எல்லாரும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஏறி நின்றாச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும். ஆனால் நிறைய பேர் மேலே ஒரு வழி இருக்குது, அங்கே போகணும். பட் நம்ம இங்கே நின்ட்டோமே. பாருங்க, நம்ம தலை மேலே நின்றுக்குறாங்க. போச்சுடா. கடைசியில் அவுட் ஆயிட்டோம். ஓகே, நம்மளுக்கு 10 ஸ்டோரி பில்டிங் கொடுத்துருக்காங்க. வாங்க கடகடன் ஏறுவோம். நம்மளுக்கு வேறு லேட்டு. ஐயோ, நெருப்பு குழம்பு வந்துச்சு. செகண்ட் ரவுண்ட்லையும் எலிமினேட் ஆகிட்டோம். சரி, அப்போ தேர்ட் ரவுண்டில் வின் ஆகுமா மாட்டோமா? கண்டிப்பாக வின் ஆயே ஆகணும். நிறைய பேர் அவுட் ஆகிட்டாங்க போலே. சரி வாங்க, நெக்ஸ்ட் ரவுண்ட் எதுன்னு வேற தெரில. ஒருத்தவங்க தான் சர்வைவ் ஆகியிருக்காங்க. டக்குன்னு நான் மேலே ஏறுறதுக்குள்ள லாவா வந்துருச்சு கைஸ். அப்புறம் நம்மளுக்கு மெயின் சேனல் இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரக்ஷி இனோவேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ரக்ஷி இனோவேஷன்ஸ் தான் நம்மளோட மெயின் சேனல். இது நம்ம கேமிங் சேனலு. ஸோ நம்ம மெயின் சேனலையும் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெயின் சேனல் லிங்க் ஹோம் டேப்பில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், தேர்ட் ரவுண்ட்லையும் எலிமினேட் ஆகிட்டேன். இது பேசுகிற கேப்பில் அப்படியே எலிமினேட் ஆகிட்டேன். சரி விடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரம் வந்துடுச்சுன்னு. One, 2, 3, 4, 5, 6
6 பேர் தான் சர்வைவ் ஆகிருக்காங்க. எனர்ஜி டவர்ஸ் செலக்ட் பண்ணிப்போம். எஸ், எனர்ஜி டவர்ஸ் வந்துடுச்சு. இப்போ வாங்க சீக்கிரமாக போகணும், இல்லைன்னா லாவா வந்து நம்மளை அள்ளிட்டு போயிடும். ஐயோ, டைம் வேற இல்லை, போச்சு. அப்போனா இந்த ரவுண்டில் எலிமினேட் ஆயிடுவோமோ? அங்கே போய் தூக்கி போடுறாங்க. ஐயோ, கதம் கதம், அவுட் ஆகி வந்துட்டோமா? எங்க வந்து தூக்கி போடுறாங்க. அப்புறம் எப்படிடா நான் ஃபாஸ்ட்டாக போகிறது? டெவலப்பர் பண்ண சதியாக இருக்கும். ஜங்க். ஓகே, எத்தனை பேரோ நான் கவுண்ட் பண்ணலை. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐயாயோ, ஆபியா டீம் ஒர்க் ஆகி அப்போ தள்ளி விடுவாங்களே. சொல்லியும் வாய மூடல, தள்ளி விட்டாங்க. டேய், இங்கே ஏறி நிற்போம். ஐயாயோ, நெருப்பு குழம்பு. ஐயோ, வந்துருச்சா? போச்சு. ஐயோ, இப்படி டர்ன் பண்ணுறதுக்குள்ள அப்படியே மேலே வருது. இப்படின்னா வரதுல நான் எங்கே இருக்கேனே தெரியல. டேபில் வேற விளாடுறேன். இது வந்து டேபில் வந்து ஸ்க்ரீன் பிரேக் ஆகுதான்னு தெரியல. இப்படி டேர்ன் பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் டேர்ன் ஆகுது. பாருங்களேன் எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னு. யாருமே சர்வைவ் ஆகலை. அதான கஷ்டமான மேப்பை கொடுத்தா எப்படிடா சர்வைவ் ஆவாங்க? சரி, வெயிட் பண்ணுவோம். ரெயின்போ லேடர். வாங்க சீக்கிரமாக போய் ஏறணும். ஐயோ, இன்க்ரீஸ் பண்ண முடியலையே ஸ்பீடை. ஏறு. அப்பா, நெருப்பு குழம்புக்கு பயப்பட தேவையில்லை. அது நம்மளை விட ஸ்பீடாக வருது. ஐயோ, அப்போ நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்களோ? போச்சு, கருப்பாயிடுச்சு. அப்போ நான் விழுந்துருவோம். ஏறு. அப்பா, நீ பாருங்களேன். ஏறிக்கிட்டு தானே இருந்தேன், எப்படி கீழே விழுந்தேன் ஒன்றுமே புரியலையே. அட, ஹாய். இது என் தங்கச்சி தான். இங்கே பாருங்க, ஓடிக்கிட்டு இருக்கா. பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மஞ்சள் கலர் முடியை வச்சுக்கிட்டு. இதா பாருங்க, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கா. தள்ளு. கிராண்ட்மாஸ் ஹவுஸா? ஐயோ, கிராண்ட்மா ஹவுஸா? ஐயோ, ஒன்றும் இந்த லாவாவுக்கு பயந்துட்டு நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. கிளவி வெளியே வந்துருமோ? மிதிச்சிட்டாளா? ஐயோ, அந்த சைடு படிக்கிட்டு இருக்கா. ஐயோ, என்னால் முடியல. போச்சு, நெருப்பு குழம்பு வந்துருச்சு. போடா. ஷோபா, எல்லா இடத்துலையும் எலிமினேட் ஆகிக்கிட்டே இருக்கேன்.
ஏதாவது ஒரு இடத்துல எடுத்ததுலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல பாஸ் ஆனேனா சர்வே ஆயிட்டேன். இந்த கிளவி வீட்டெல்லாம் போய் கொடுக்குறாங்க. அவ சர்வே ஆயிட்டாளா? ஆமா. சரி சர்வைவ் ஆகிட்டா. நம்ம எதை செலக்ட் பண்ணலாம்? எலக்ட்ரிக் டவர். எலக்ட்ரிக் டவர். ஒருவேளை இது கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? பாருங்களேன் எவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்து விழுறாங்கன்னு. அப்படி I think this is டேய் tough. I think this is tough. இருங்க இங்கே பாருங்க போச்சு. நம்மளை விட ஸ்பீடாக வருதுங்க அது. அங்கே பாருங்க டைமண்டெலாம் வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஏணி விழுக போதோ? நான் சர்வே ஆகலை. ஐயோ நான் சர்வே ஆகலை. ஓகே அண்ணா டே அப்பாடா. இதுக்கு மேலே வந்துடுச்சுன்னா ஐயோ அப்போ சோழியை முடிச்சு விட்டுருவாங்களோ இதுலையும். அப்பா நம்ம சர்வைவ் ஆயிட்டோம். சர்வே ஆயிட்டியா? அதுவும் 2 பேர் சர்வே. எங்க அதோ நிக்கிறா பாருங்க, ஜம்ப் பண்றா. லாபியில் இருக்கா. இப்போ திரும்பவும் இதே செலக்ட் பண்ணுமா? போர் அடிக்காது, எல்லாரும் அதே செலக்ட் பண்ணும். ஸோ நம்மளும் அட பாவிகளா டேய், ஏன்டா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து போடுறீங்க? ஏய் பாரு தள்ளுறாங்க. வா சீக்கிரம். போச்சு அவ்வளோதான். நான் எத்தனை பேர் விழுறாங்க? ஐயோ இந்த ஏணி லாவால ஆடுது. அவளும் எலிமினேட் ஆயிட்டேன்னு சொல்றான். இதோ இருக்கா பாருங்க, நம்மளுக்கு முன்னாடி தான் இருக்கா. அதோ அவ கேரக்டர் மேலே பேர் போட்டிருக்கு பாருங்க, அதான் அவ கேரக்டர். ரிது 2456 இதான் என் தங்கச்சி. பிங்க் கலர் ட்ரெஸ். ஆமாம் ஒருத்தர் தான் சர்வைவ் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் ஈஸி பிஸி நம்ம கூட. ஆமாம் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கிளாசிக் டவர் செலக்ட் பண்ணிக்கலாமா? ஆமாம். ஐயோ டே யாரா நீ? ஐயோ இங்கே பாருங்க, ஏதோ ஒரு சூப்பர் பவரை யூஸ் பண்ணி நம்மளை அவுட் ஆக வச்சுட்டான். நேராக லாவாவில் போய் விழுகணும்னு. இவன் கையில் மட்டும் மாட்டவே. இது வேற நடுவில். ஐயோ நம்ம லாவா கிட்ட மாட்டணும்னே வருது. போச்சு. ரக்ஷினா உனக்காக அவுட் ஆகுவா? வேண்டாம், எனக்காக ஏன்டி அவுட் ஆகுற? ஏன்னா நீ லேட்டாக வர ரக்ஷி. நீ மேலே போயிட்டியா? ஆமாம். இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டேப்ல விளாடுறதுனால. உனக்கு வந்துட்டேன். ஒன்றுதான் அவ்வளோதான். அப்பாடா ஒரு வழியா குவாலிஃபைட் ஆயிட்டோம். அதாவது சர்வைவ் ஆயிட்டோம். ஏய் அப்பாடா சர்வைவ் ஆயிட்டோம். என்ன புடி? நான் எதுக்கு உன்னைய பிடிக்கணும்? என்ன பிடிச்சிட்ட? நான் உன்னை பிடிச்சிட்டேன். இப்போ திரும்பவும் மை காட்னு சொல்லும்போது மற்றவங்க லேப்டாப்ல விளையாடுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஏன்னா அந்த பொண்ணு அதான் பிசியில்
பிசியில் விளாட்னாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நம்ம ஃபோனு டேப்லெட்டில் விளாடு. என்னடா அது, அந்த பொண்ணு அங்கே நின்று அவுட் ஆயிடுச்சு. அதானே கிரவுண்ட்லேயே நின்று. ஆமாம், யாருமா அவன்? இன்னும் எத்தனை? 3 4 5 ஐயோ. வந்து இங்கே பாருங்களேன், லாவாவில் அவுட் ஆகணும்னே போடுறாங்க. இன்னும் எத்தனை? வந்துட்டேனா? வந்துட்டேன் வா வா, இது கொஞ்சம் தூரம் தான். வந்துரு. திரும்பவும் அதே மேப்பை கொடுக்குறாங்க. ஸோ அதானே. கொஞ்சம் போர் அடிக்குது. சரி, எஸ், சர்வே ஆயிட்டோம். எங்கடா இதோ இங்க பாருங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. என்னது? சீ. அங்கே ஒரு ஹைட்டான பிளேஸ் இருக்காங்க, ஏறி போமா? ஆனா இங்க இல்ல ஒரு ladder. இதோ இதோ இங்கே இருக்கு. இதோ அது ஹைட்டான பிளேஸ் கிடையாது. ஹைட்டான பிளேஸ். இதாண்டி ஹைட்டான பிளேஸ். ஐயாயோ, போச்சு. அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்க நீ. இப்போ நீயும் எலிமினேட் ஆவ பாரேன். நானே எலிமினேட் ஆயிக்கிறேன். எங்க? நானே கீழே இருந்து நானே எலிமினேட் ஆயிக்கிறேன். இதோ. உனக்கு பின்னாடி தான் இருக்கேன். சரி வாங்க. சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? வேண்டாம் பண்ணாது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி, இது பாய் சொல்லிடு. பாய் காய்ஸ். அப்புறம் ஆல் பாய் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ கமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு சொல்லுங்கள், அதே நம்ம போட்டுருவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.